மாவட்டம் வாழவந்தி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சாலை விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பேச்சு மூச்சின்றி கிடந்தவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை பரிசோதித்துள்ளனர். அதில் தலையில் மட்டும் காயம் ஏற்பட்டிருந்தது பெரும் சந்தேகத்தை அதிகரிக்க வைத்தது. அதோடு சம்பவம் நடந்த பகுதிக்கும் சென்று ஆய்வு செய்துள்ளனர். அங்கேயும் விபத்து நடந்ததற்கான எந்த தடயங்களும் இல்லை. மாறாக அப்பகுதியில் இருந்த புதருக்குள் ஒரு இரும்பு ராடு கிடப்பதைக் கண்டு அனைவரும் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். நடந்திருப்பது நிச்சயம் கொலைதான் என உறவினர்களும் குற்றம் சுமட்ட விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. உயிரிழந்தவரின் பெயர் சிவக்குமார். சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள கீரைக்காடு புத்தூர் மோட்டுக்காடு கிராமத்தை சேர்ந்தவர். எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்து வந்த சிவக்குமாருக்கு ராமாயி என்கிற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்குவதற்காக சேலம் சென்றிருந்த சிவக்குமார் அன்றிரவு திரும்பி வரும் வழியில்தான் இந்த படுபயங்கர சம்பவம் நடந்திருக்கிறது. சிவக்குமாருக்கு ஏதேனும் முன் விரோதம் உள்ளதா என உறவினர்களிடம் விசாரித்த போது அவர்கள் அனைவரும் ஒருமனதாக கை காட்டிய நபர் சிவக்குமாரின் மனைவி ராமாயியைதான். இந்த சந்தேகத்திற்கு உரிய காரணம் கள்ளக்காதல். ஆம், ராமாயி கடந்த சில ஆண்டுகளாக மதுராயன்காடு பகுதியை சேர்ந்த சந்தோஷ் என்கிற வாலிபரோடு தகாத உறவில் இருந்துள்ளார். இவர்களின் கள்ளக்காதல் கதை அந்த ஊர் முழுக்க தெரிந்திருக்கிறது. பலமுறை மனைவியை கண்டித்தும் ராமாயி சந்தோஷுடனான உறவை தொடர்ந்துள்ளார். அதன் காரணமாக ஏற்கனவே இவர்களுடைய குடும்ப பஞ்சாயத்து உள்ளூர் காவல் நிலையத்திலும் வைத்து பைசல் செய்யப்பட்டிருக்கிறது. சந்தேகத்தின் பேரில் ராமாயியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்த பிறகுதான் நடந்திருப்பது சாலை விபத்தல்ல, அது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்பது வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. தன்னுடைய சந்தோஷத்திற்கு தடை போட்ட கணவரை தீர்த்து கட்ட வேண்டும் என ராமாயி துடியாய் துடித்திருக்கிறார். அதற்காக கடந்த பல நாட்களாகவே அவர் கள்ளக்காதலனோடு ரகசிய திட்டத்தை வகுத்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்பகுதியில் மழை பெய்த காரணத்தால் இதுதான் கிரைம் சீனுக்கான உகந்த நேரம் என முடிவெடுத்து அவர்களின் கொலை திட்டத்தை செயல்படுத்தியுள்ளனர்.